வணக்கம். நான் உங்கள் நாடி ஜோதிடர் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஒரு குடும்பத்தில் அக்கா இருக்க தங்கைக்கு திருமணம் ஆகும். அந்த ஜாதகம் எப்படிப்பட்ட கிரக இணைவுகள், ஜாதக அமைப்புகள் இருந்ததுன்னா, ஒரு குடும்பத்தில் அக்கா இருக்க தங்கைக்கு திருமணம் ஆகும் அப்படின்றது. மற்ற ஜோதிடத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. நாடி ஜோதிடம் என்றாலே எளிய ஜோதிடம். கால புருஷனுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரகங்களுக்கு கால புருஷன் எப்படி இருக்காரு, இந்த ரெண்டுத்தினுடைய ஒப்புமையும் கோச்சார கிரகங்களுடைய ஒப்புமையும் சார்ந்து தான் மனிதனுடைய இயக்கங்கள் அமையுதுன்றதை நம்மளுடைய முன்னோர்கள் மிக தெளிவாக எளிமையாக சொல்கிறது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். கடிகாரம் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சின்ன முள் எதில் இருக்குது, பெரிய முள் எதில் இருக்குது, நொடி முள் எதில் இருக்குது அப்படின்னு. நொடி முள் நம்ம கவனிக்க போகிறது கிடையாது. சின்ன முள் பெரிய முள்ளை மட்டும் கவனிப்போம். ஆனால் அதனுடைய கட்டமைப்பு, அது எதனுடைய அடிப்படையில் செட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிக நுட்பமான செட்டிங்கு. அதுக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா பற்கள், அதாவது சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. பற்கள் நிறைந்த சக்கரத்தோடு அந்த ரேஷியோவை கணக்கு பண்ணி சைன் தீட்டா காஸ் தீட்டாவை பயன்படுத்தி அந்த வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க. நமக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா பார்க்கக்கூடிய காலத்தில் நம்ம இல்லை. ஏன்னா விரைவாக வேகமாக டிஜிட்டல் உலகத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மொபைலை கண்டுபிடிக்கும் போது மார்ட்டின் கூப்பர் எந்த நிலையில் இருந்தாரோ, எந்த கால சூழ்நிலை இருந்ததோ, ஆனால் இன்றைக்கி மொபைல் வேகம் ரொம்ப அதிவேகத்தில் இருக்குது. அதனால் கிரகங்களுடைய காரத்துவம், காலபுருஷ ராசிகளுடைய காரத்துவம், இதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய கிரகங்கள், நம்ம பிறக்கும் பொழுது கிரகங்கள் எப்படி இருக்குது, அதன் அடிப்படையில் தான் நம்ம நாடி ஜோதிடத்தை மிக எளிமையாக சொல்லிகிட்டு இருக்கோம். மற்ற ஜோதிட முறையில் நிறைய ஆய்வுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து காம்ப்ளிகேட்டடாக கடினமான முறையில் பலனை எடுக்கிற முறையில் சிலது ஒத்து வருது, சிலது ஒத்து வராமல் போகுது. அதனால் நாம் எளிய முறையில் பார்க்கக்கூடிய நாடி ஜோதிடம் மிக மிக ஒரு அற்புதமான முறை. ஆனால் அப்போ நீங்கள் நாடி மட்டும் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னா அப்படி கிடையாது. நான் அனைத்து முறையிலையும் பார்த்துட்டு எனக்கு பிடித்தமான முறையை கையாண்டுகிறது தான் நாடி ஜோதிட முறை, வள்ளுவ ஜோதிட முறை. இந்த தமிழர்களுடைய பாரம்பரியமாக, அதாவது பழங்காலத்தில் வீடுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிட முறை தான் வள்ளுவ ஜோதிட முறை. அதனுடைய ஈர்ப்பின்பால் தான் எனக்கு அந்த ஜோதிடத்தில் ஆழமான இந்த இறைவன் போட்ட பிச்சை. இப்போ ஒரு குடும்பத்தில் அக்கா இருக்க தங்கைக்கு ஏன் திருமணம் ஆகுதுன்னா, அவருடைய ஜாதகத்தை எடுங்க. அக்கா, அதாவது அந்த ஜாதகி சுக்கிரன், அந்த சுக்கிரன் பலமிழந்து ஒரு கேதுவாடியோ இல்லை செவ்வாயோடையோ சேர்க்கை பெற்றிருந்தா, அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதகி அக்கா அவர்கள் தாமதமாக திருமணத்தை செய்யக்கூடிய கட்டமைப்பு, பிரபஞ்சத்தினுடைய அனுமதி அவங்களுக்கு இருக்கும். அதுவே அதே ஜாதகத்திலே அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஜாதகியின் தங்கையை சுட்டி காட்டக்கூடிய புதன் அந்த ஜாதகத்தில் பாருங்கள். அந்த புதனுக்கு, அந்த புதனே வக்கரமாக இருப்பது, இல்லைன்னா புதன் ராசியினுடைய ஆரம்ப டிகிரி இல்லை முடிவு டிகிரியில் இருக்கிறது, அதாவது விளிம்பில் இருக்கிறது. இல்லை என்றால் அந்த புதனோடு வக்கரம் பெற்ற குருவோ, வக்கரம் பெற்ற கிரகங்கள், குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 பேரில் அந்த புதனை விட்டுட்டு மற்றவங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த புதனோட சேர்க்கை பெறும் பொழுது கண்டிப்பாக அக்கா இருக்க தங்கைக்கு திருமணம் ஆகும். அந்த புதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த புதன் மட்டும் விளிம்பில் இருக்கிறது இல்லை, புதனை யாரை நோக்கி போறார், அடுத்தது அந்த புதன் தங்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதகையினுடைய தங்கை புதன்,
அது யாரை நோக்கி போகுது, அடுத்த கிரகத்தை எதை தொடுது அப்படின்ற கிரகம் தான் வந்து நாடி ஜோதிடத்தில் வந்து மிக முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து மிக துடிப்பான துல்லியமான பாயிண்ட்டை வந்து சொல்கிறேன் இதை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த புதன் வக்ரமான கிரகங்களை ராகுவையோ கேதுவியோ தொடும் பட்சத்தில், இல்லைன்னா விளிம்பில் இருக்கிற கிரகங்களுடைய தொடும் பட்சத்தில், இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது அதிகாரங்கள்லாம் ஆட்சி உச்சம் நீசம் என்று சொல்லக்கூடிய விளிம்பில் இருக்கக்கூடிய கிரகங்களை இந்த புதன் தொடுமானால் கண்டிப்பாக அக்காவை நிற்க வச்சுட்டு தங்கை திருமணம் செய்து கொள்வாள். இதில் எந்த மாற்று கருத்து, அது காதல் திருமணமாக இருக்கலாம், இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், எந்த மாதிரி திருமணமானவனும் இருக்கலாம். ஜாதகி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாயோடையோ கேதுவோடையோ தொடர்பு பெற்று திருமணத்துக்கு தடையை சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய அனுமதி இல்லாமல் தன்மையை வாங்கிக்கிட்டு தங்கைக்கு அந்த தன்மையை பெற்றுக்கொண்டு தங்கை சீக்கிரம் திருமணம் செய்து கொள்வார். இந்த மாதிரி தங்கை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்படி பாருங்களா, அக்கா இருக்க தங்கை திருமணம் செய்து கொள்வார்கள். அந்த திருமணம் 80% சிக்கலான போராட்டமான வாழ்க்கை காலமாகத்தான் இருக்கும். ஏன்னா புதன் என்று சொல்லக்கூடிய தங்கை, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்னு எடுத்தாலே அது எல்லாமே புதனில் வந்துடும். அதுலேயும் இளைய தங்கை என்றாலே வந்து புதனில் வந்துடும். அந்த புதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். 4 காரண ராசியில் இருந்துன்னு வச்சுக்கேன், அந்த தங்கை சீக்கிரம் திருமணம் செய்து கொண்டு சிக்கலான வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையை மேற்கொள்வார். அந்த புதனோடு சரி 4 காரண ராசியில் இல்லை, மற்ற இடத்துங்களில் இருக்குது. அந்த புதன் வக்ரமான கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருந்தாலோ, ராகு கேதுக்களோடு தொடர்பு பெற்றிருந்தாலோ, பரிவர்த்தனை கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருந்தாலோ, அந்த புதன் என்று சொல்லக்கூடிய தங்கை என்று சொல்லக்கூடிய ஜாதகி சீக்கிரமாக திருமணத்தை செய்து கொண்டு சிக்கலான வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்ன்றதை வந்து தெளிவாக சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் பாருங்கள். அதாவது மிதுனத்தில் சுக்கிரன் செவ்வாய், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன், கன்னியில் ராகு, தனுசில் குரு வக்ரமாக இருக்கார், மீனத்தில் சனி கேது, ரிஷபத்தில் சந்திரன். இப்படி இருக்கிற இந்த ஜாதக கட்டத்தில் தங்கை என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கிற புதன், அதாவது அக்கா, அதாவது இந்த ஜாதகியினுடைய நிலவரம் எப்படி இருக்குது? ஜாதகி என்றால் சுக்கிரன். சுக்கிரன் யார் கூட சேர்ந்திருக்காங்க? செவ்வாய் கூட சேர்ந்திருக்காங்க. அந்த சுக்கிரன் செவ்வாயை தொடுவதால், சுக்கிரன் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் செவ்வாயை தொடுது. அந்த செவ்வாய் அவர்களுக்கு திருமணத்தை தடையை கொடுக்கிறது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் இழந்து நீச வீட்டை நோக்கி இறங்குறார் கடகத்துக்கு. அந்த செவ்வாயை வந்து சுக்கிரன் தொடர்றதுனால இவர்களுக்கு திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து குறைவாக ஆகி போகுது. ஆனால் இவர்களுடைய தங்கை என்று சொல்லக்கூடிய அதாவது புதன் சிம்மத்தில் அமர்ந்து ராகுவை நோக்கி இறங்குகிறார். ராகு புதனை நோக்கி நகர்ந்து வருகின்றார். பூர நட்சத்திரத்தில் அந்த புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக விரைவாக இவர்களுக்கு அந்த மாதிரி திருமணத்தை உண்டு பண்ணி போகுது. அது வந்து காதல் திருமணமாக இருக்கிறது. ஏனக்கா அந்த புதன் ரிஷபத்தில் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து ராகுவோட தொடர்பு பெற்று அந்த ராகு சந்திரன் புதனை நோக்கி வருவதால் சந்தர்ப்பவாதி, அதாவது நீ எப்படின்னா போ, எனக்கு தேவை என்னுடைய காரியம் முடிச்சுக்கணும் அப்படின்றத வந்து அந்த புதன் சந்திரன் ராகுவை தொடுறதுனால கண்டிப்பாக இவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆயிடுச்சு. இதுதான் வந்து இந்த ஜாதகத்தில் நுட்பமாக துல்லியமாக பார்க்கக்கூடிய தன்மை. இதுபோல் நாடி ஜோதிடத்தில் மிக எளிமையாக வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. அவர் உட்காந்த வீட்டு அதிபதி, அவர் உட்காந்த கால அதிபதி, அவருக்கு என்ன தசா நடக்குது, அவருக்கு என்ன புத்தி நடக்குது, இது ஏன் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றத பார்க்கணும்னா அந்த அனுமதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பார்க்கப்பட வேண்டும். சனி பகவான் பார்த்துட்டாருன்னா நம்மளுடைய பர்மிஷன் இல்லாதே நடக்கும். குரு பகவான் பார்த்தாருன்னா நம்மளுடைய பர்மிஷனில் நடக்கும். இதுதான் வித்தியாசம். நாடி ஜோதிடத்தினுடைய முக்கிய பாயிண்ட்டே இதுதான். இந்த பாயிண்டில் அடிப்படையில் தான் இந்த ஜாதகைக்கு
அவருடைய தங்கை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள். இதுபோல் எத்தனை ஜாதகங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், இதுவே ஆண் ஜாதகமாக இருந்தால் அது செவ்வாயை பார்க்கப்பட வேண்டும். ஜாதகர் என்றால் குரு, குருவுக்கு சகோதரன், அதாவது அண்ணனுக்கு தம்பி திருமணம் ஆகிறார்னா குருவை அண்ணனாக எடுத்துக்கொண்டு செவ்வாயை சகோதரனாக, இளைய சகோதரனாக எடுத்துக்கொண்டு அந்த செவ்வாய் சீக்கிரமாக திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அண்ணன் இருக்க தம்பி திருமணம் செய்து கொள்வார்கள். இந்த மாதிரி கிரக இணைவுகள் மிக எளிமையான வள்ளுவ ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய, தமிழர் ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியத்தில் பழங்காலத்தினுடைய முறையில் மிக எளிமையான முறையில் ஜோதிடம் பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்பி விடுங்க. இதுபோல் எத்தனையோ நிகழ்வுகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கலாம். அதை பார்க்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் பார்க்குறது என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பேன், என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதனுடைய இந்த வீடியோவினுடைய கருத்தாய்வு உங்களுக்கு ஏதாவது சந்தேக கேள்விகள் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வருங்கள். தானம் தர்மம் செய்து உங்களுடைய வாழ்வை சிறப்படைய செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.